ஹலோ, யார் பேசுறது? நான் கிடாரப்படி தங்க பொண்ணு பேசுறேன். அவகிட்ட போன கொடுக்கறீங்களா? அப்படியா? இதோ லைன்ல இரு. வீரா, யாரோ கிடாரிப்பட்டி தங்க பொண்ணா உன்கிட்ட பேசுறோன்னு லைன்ல இருக்கா. உன்கிட்ட போன கூடன்ற அவ சங்கதி என்னன்னு கேளு. ஹலோ, யாருங்க? அன்னைக்கு கபடி போட்டியில உங்க அழகுல மயங்கிட்டேன் நானு. இத பாரு அத்த பொண்ணு, தங்க பொண்ணு. ஏதோ ஒரு இழவு. நீ என்ன அடியோட மறந்துரு. ஏன்னா என் மேலையும் என் பாடி மேலையும் முழு ரைட்ஸ் என் சிட்டிக்கு தான். என்ன மாமா அப்படி சொல்லிட்டியா? நான் உங்க சிட்டியை விட ரொம்ப அழகா இருப்பேன். என்ன கட்டிக்கப்படாதா? இந்த விஷயம் மட்டும் சிட்டிக்கு தெரிஞ்சது, உன் வீடு தேடி வந்து உன்னை கபடி ஆடி கபடிகரம் பண்ணிடுவா போறவை. நான் என்னமோ ஃப்ரீயா இருக்கிற மாதிரி போன் பண்றேன். நான் ஃப்ரீயா தானே இருக்கிறேன். என்கிட்ட சொல்லிடலாம்ல, நான் கரெக்ட் பண்ணிருப்பேன் வீரா. மாமா அந்த மாதிரி இப்பதான் பேசிட்டு அதுக்குள்ளேயே வந்துட்டா. வா சிட்டி. லவ் லெட்டர் கொடுத்திருக்கான். எங்க வீரா? ஏய் சிட்டி, லவ் லெட்டரா? நிஜமாவா? கேக்குறியா? பிரியத்தின் பிரியமான சிட்டி, நீ ஜட்டி போட்ட காலத்துல இருந்து நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் குட்டி. அட ரொம்ப பிரியமா எழுதிருக்கு. உனக்கு பிடிச்சிருக்கா? அது என்ன பிரியத்தின் பிரியமான? பிரியத்தின் பிரியமான ஸ்பெஷலா இருக்கட்டும் அப்படி எழுதிட்டேன் வீரா. எழுதுனேன்னு சொல்றான். இவன் கைப்பட்டுச்சா? இல்ல, காலை கூட யூஸ் பண்ணிருக்க. இன்னும் யூஸ் பண்ண? எதையோ யூஸ் பண்ணிருக்க. நீ அதுல பாத்து தெரிஞ்சுக்க. என் உதயத்தின் வாசல் எப்போதும் உனக்காக திறந்தே இருக்கும். உதயம் என்ன? இதயத்தை தான் அப்படி எழுதி இருக்கு. ஒரு சமையல்காரனோட அறிவு கூட இல்ல உனக்கு. மேல படிக்கிற கேளு. பால கலாச படிச்சுக்கிட்டு கிளாஸ தான் அப்படி எழுதி இருக்காமா. வெள்ளை சேலை கட்டிக்கிட்டு நீ நடந்து வரப்போ அந்த சேலை எப்போ அவ்வப்போன்னு அவ்வளவு ஆசை இருக்கா உனக்கு? என் தங்கச்சி என்ன சொல்லுச்சு? நீ என்னடா எழுதிருக்க? இப்படிதான் யாரா உன்னை எழுத சொன்னது? அது கொஞ்சம் மப்ள இருந்ததுனால நானே எழுதிட்டேன். அது சரி, ஐடியா உன் தங்கச்சியோடது. எழுதுனது இந்த குடிகாரப்பைய. அப்புறம் என்ன இதை காதலிக்கிற? செடி என் ரசனை. ஏய் சிடி சிடி சிடி. கேட்ட பட்டாசு, இவ்வளவு அறிவு உனக்கு எங்க இருந்துடா வந்தது? ஒரு குவார்டர் உள்ள போச்சு, ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் வெளியே வந்துச்சு. இப்ப கண்ணத்துல அடிச்சா எப்படி இருக்கும்? என்னடா இங்க வெடி பாத்துறீங்க? மறுபடியும் ஐயா பூ தூவட்டுமா? வேணாம். வீரா, சிட்டி சிட்டி, யார் ஹெல்ப்பும் யார் ஐடியாவும் இல்லாம சொல்றேன். ஐ லவ் யூ. அதுக்குதான் வர சொன்னியா? நிஜமாவே உன் ஐடியா தானே? ஒரிஜினல். ஐயோ சிட்டி, ஒரு தடவை கட்டிப்பிடிடா. ஏய் ஐயோ, என்னது இது? வானத்து தேவர்கள் பூத்தூவி நம்ம காதல வாழ்த்துறாங்க. வந்து கட்டிப்பிடி. நிஜமாவா? பின்ன என்ன பொய்யா? அப்படின்னா கட்டி பிடிச்சுக்கோ. சாரி வீரா, சரக கவுத்துருச்சு. சாரி, கட்டிக்கிறது கேன்சல். உனக்கு மீசை பெருசா வளர்க்க தெரியுமே தவிர லவ் பண்ண தெரியாது. ஹலோ மாமோய், கிடாரப்பட்டி தங்க பொண்ணு பேசுறேன். என்ன பத்தி என்ன நினைச்சிருக்கியா? உங்களை வெறுத்து போறவ பின்னால விரும்பி போறீல. உங்களையே நினைச்சுக்கிட்டு இருக்கிற என்ன விரும்ப கூடாதா? தங்க பொண்ணு, உன கையெடுத்து கும்புற என்ன விட்டுருதாயி. இப்படி போன்ல மொக்க போட்டு உனக்கு வயசாயிட போகுது பாத்து. எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. சிட்டி தான் என் பொண்டாட்டி. என்னது பொண்டாட்டியா? விசித்திரமால இருக்கு. அப்படியே லவ் பண்றேன்னு அவ பின்னாடியே அலையறியா? மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் இல்ல, அதையும் தாண்டி இது புனிதமான காதல்மா. சிட்டி பதட்டமா இருக்குமா? எதுக்கு டென்ஷன்? அது ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் நைட் இல்லையா? ஒரு பக்கம் பாலும் பழமும், இன்னொரு பக்கம் பாதாம் அல்வா மாதிரி நீ இதெல்லாம் வேற ஒரு மாதிரி பண்ணுது. இன்னைக்கு ராத்திரி நீ என்ன கேட்டாலும் தரேன். என்ன வேணும் கேளு. காதல் வேணும். காதலா? அதான் நமக்கு குடங்குடமா ஒருமே. வா. நிஜமா தருவியா? உன் மேல சத்தியம். வா ஃபர்ஸ்ட் நைட் ஆரம்பிக்கலாம். என்னாச்சு? இல்ல, நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும்ங்கறத என் கனவு. அவ்வளவுதானே, கல்யாணம் ஆயிடுச்சு. இனிமே காதலோன்னு காதலிப்போம். என்ன முதல்ல இங்க லவ் ஃபீல் வரவே, அதுக்கப்புறம் தான் சாந்தி முகூர்த்தம். இந்த நேரத்துல இப்படி ஒரு ஃபிட்டிங் போடுறியா? எப்படிடி? எனக்குள்ள லவ் ஃபீல் வரணும்னா லட்சம் புறாக்கள் மேல பறக்கணும், வானத்துல இடியும் மின்னலும் இடிக்கணும், பூமியில பூகம்பம் வரணும். இதெல்லாம் நீ என்கிட்ட வந்து ஐ லவ் யூ சொல்லும் போது நடக்கணும். கிழிஞ்சது. சாந்தி முகூர்த்தம் பூந்தி முகூர்த்தம் தான். இடுப்பு உடைச்சிருவேன்.
அதெல்லாம் நடக்கிற வரைக்கும் இது நடக்காது. இதெல்லாம் நியாயமே இல்ல. இந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணு. சிட்டி. சத்தியம். இப்ப சொல்லு, மறுபடியும் போன் பண்ணுவியா? பண்ண மாட்டல்ல? அம்புட்டு பிள்ளைகளும் தயாரா இருக்காளுங்க. இவ எப்ப தயாராவளோ? யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணிட்டு இப்ப எல்லார்கிட்டயும் சொல்றியா? வச்சுக்கிறேன். ஏய், நான் ஒத்துக்க மாட்டேன். சிட்டிய கபடியில தோக்கடிக்கிறதுக்கு இந்த உலகத்துல எந்த ஆம்பளை கிடையாது. எங்க அண்ணன் தோக்கடிச்சிருவாரு. கபடி எல்லாம் ஒரு விளையாட்டான்னு கேக்குறாரு. ஏய், யார் அது? எங்க வீராண்ண. ஆனாலும் நீ விளையாட்டுல கிள்ளி கிச்சன் காட்டி எவாத்தி தானே ஜெயிக்கிற. இத நாங்க பண்ண மாட்டோமான்னு கேக்குறாரு. அப்படியா சொன்னா? சொன்னானே, பந்தய கட்டுறேன்னு சொன்னானே, அவனோட டயர் பஞ்சர் ஆகணும். நான் பந்தயத்துக்கு ஒத்துக்கிறேன். பிளேஸ் அவன் சொன்னாலும் சரி, இல்ல என்ன சொல்ல சொன்னாலும் சரி, டைம் அவன் சொன்னாலும் சரி, இல்ல நான் சொன்னாலும் சரி, மண்ணில் இருந்தாலும் சரி, சகதில இருந்தாலும் சரி, நான் பின் வாங்க மாட்டேன். அவனை தோக்கடிப்பேன்னு சொல்லு. ஆட்டத்தை நீ ஆரம்பிக்கிறியா இல்ல நான் ஆரம்பிக்கட்டா? ஜூனியர் நீ தானே, அதனால நீயே வா. யாரு பாடி வர்றதுன்னு பூவா தலையா போட்டு பார்த்தா அதுவே சொல்லிடும். பூவா தலையா? எப்பவும் தலடா. தலை. குயிலா குரங்கா? குரங்கே வரட்டும். எப்படி ஆடுறது? எவ்வளவு பண்ணிருக்க, இது ஒரு கணக்கா? அது வரைக்கும் இது வேற. சிட்டியோட ஆடு. அந்த பக்கம் போணுமா? ஹலோ, பாடி வரியா? அவசரப்படாத சிட்டி, இந்த ஆட்டம் எனக்கு புதுசு. பச்சை பிள்ளை மாதிரி பேசாத. பந்தயம் கட்டுறது நீதான். இந்த லைஃப்ல தாண்டலனா லைஃப் ஃபுல்லா உனக்கு அதுவும் நடக்காது, குழந்தையும் பிறக்காது. அப்பா பாயிண்ட பிடிச்சு அடிக்கிறாளே. இப்போ வர மச்சான் விட்டாத மச்சான், மானத்தை காப்பாத்து. கபடி 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 மூச்சு போச்சே. கபடி வாங்க. வணக்கம். வணக்கம். என் பேரு முத்துப்பாண்டி. உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும். இப்ப சொல்லுங்க. நான் ஒரு வியாபாரி. நிலத்தை வாங்குறதும் விற்கிறதும் தான் என்னோட தொழில். எனக்கு தேவையான நிலத்தை மத்தவங்க கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு தேவையான பணத்தை கொடுக்கறது தான் என்னுடைய பழக்கம். உன் ஊர்ல இருக்கிற மொத்த நிலங்களை எனக்கு வேணும். உன் பேச்சு தான் இந்த ஊர்க்காரங்க கேட்பாங்களாமே. அத்தனை விவசாய பூமியையும் என்கிட்ட ஒப்படைச்சிட்டு போக சொல்லு. அவங்களுக்கு தேவையான பணத்தை வீசி எறிகிறேன். என் பேச்சை இந்த ஊர் ஜனங்க மீற மாட்டாங்கன்னு கேள்விப்பட்ட நீங்க என் 2 எழுத்து பேரோட அர்த்தத்தையும் கேள்விப்பட்டிருப்பீங்க. பீரா. பி அப்படின்னா விவேகம். அதனாலதான் உங்களுக்கு மரியாதை கொடுத்து உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். ரா அப்படின்னா ராட்சச. அவனை தட்டி எழுப்பிடாதீங்க. எங்க ஊர் பூமியை வாங்க ஆசைப்பட்ட உனக்கு இந்த பூமியிலேயே சமாதி கட்டுறதுக்கு முன்னாடி மரியாதையா எந்திரிச்சு ஓடி போயிடுங்க. அதுதான் நல்லது. நான் கேட்டதுக்கு அப்புறமும் கொடுக்க முடியாதுன்னு யாராவது சொன்னா, எனக்கு தேவையானதை எடுத்துட்டு அவங்க வேண்டாம் சொன்னாலும் அள்ளி கொடுத்துட்டு போறது எனக்கு இருக்கிற கெட்ட பழக்கம். இதுக்கு மேலேயோ என்னை எதிர்த்தினா உன் ஊர்ல இருந்தே உன்னை விரட்டுவேன். கட்ரா, பந்தயம் கட்ரா. 500 ஏக்கரா நஞ்ச பூமியும் 5 ஏக்கர்ல இருக்கிற என் வீட்டையும் லட்சக்கணக்கான மக்களோட மதிப்பும் மரியாதையையும் நாம் பந்தயம் கட்டுறேன். உன்னால என்ன முடியுமோ அதை கட்டிக்கோ. நீ சொன்ன மாதிரி நான் இந்த ஊரை விட்டு போறேனா இல்ல என்னால நீங்க அத்தனை பேர் இந்த பூமியை விட்டே போறீங்களான்னு பாத்துடலாம். நல்லா யோசிக்கோ. என்னுடைய கோபம் ரொம்ப மோசமானது. இந்த மொத்த பூமியும் வளைச்சு போட்டு கட்டி ஆளலான்னு முயற்சி பண்ணவங்க எல்லாரும் கண்ணுக்கே தெரியாம காணாம போயிட்டாங்க. பெண்ணாசையால மனுஷன் அழிஞ்சது பழைய கதை. மண்ணாசையால மானம் போறது புது கதை. ஆசைப்பட்ட அழிச்சிடுவேன். வீரா, போடா. ஓடிவா. அண்ணா, அந்த வீர அந்த ஜன
எல்லாரும் ஓடட்டும்டா. இதுக்காகத்தான் தான் இவ்வளவு நாளா நான் காத்துக்கிட்டு இருக்கேன். மாமா இவன் வீராவோட ஆளா, கையெழுத்து போட மாட்டேங்கிறான். மாப்பிள்ள, மயிலே மயிலேன்னு சொன்ன உடனே இறகு போடணும், இல்லைன்னா போட வைக்கணும். என்னாச்சு பச்சைமுத்து? முத்துப்பாண்டியா உங்க ஆளுகளோட வந்து நம்ம ஊர் மக்கள் அடிச்சு கொண்டுகிட்டு இருக்காமா. மாமா வீராவோட பொண்டாட்டி. இங்க பாரு முத்துப்பாண்டி, வீரா வரத்துக்குள்ள நீங்க எல்லாரும் இங்க இருந்து போயிடுங்க. உங்க ஆயுசு கெட்டியா இருந்தா பொழைச்சுக்குவீங்க. அப்படி போறேன்னா 3 பேரு போன மை சுடுகாட்டுக்கு போவீங்க. சபாஷ். வீராவோட பொண்டாட்டி இல்ல, ஜனங்களுக்கெல்லாம் அவன் மேல ரொம்ப பாசம்னு கேள்விப்பட்டேன். உனக்கு இன்னும் அதிகமா தானே இருக்கும். போறேன், எல்லார்கிட்டயும் பத்திரத்துல கையெழுத்து வாங்கினதுக்கு அப்புறம் போறேன். டேய் சீக்கிரம் வாங்குங்கடா. டேய், இது வீரா கட்டின தாலி, இது மேல சத்தியம். யாராவது ஒரு அடி எடுத்து வச்சுங்க, வெட்டிடுவேன். வெட்டுவியா? என்னையும் வெட்டுவியா? இங்க வெட்டு. ஏய், எதுக்கு சிரிக்கிற? பொம்பளை மேல கைய வைக்கிற பொறுப்பு சரியில்லாத உன்னைய புருஷன் அடிக்கிறப்போ நீ கதறி கதறி அழ போறத நினைச்சா அதான்டா சிரிச்சேன். வீரா, என்ன பத்தி சரியா தெரிஞ்சுக்காம என் ஆளுங்களை அன்னைக்கு அடிச்சு விரட்டின. நீ ஆம்பளன்னா என்கிட்ட மோதுறா. நல்லதுன்னா தாண்டா யோசிச்சு முடிவெடுப்பேன், அதுவே கெட்டதுன்னா அடிச்சுட்டு தாண்டா முடிவெடுப்பேன். இனிமே உன்னை மன்னிக்கவே முடியாதுடா. அன்னைக்கே நான் உனக்கு எச்சரிக்கை பண்ண, எனக்குள்ள இருக்கிற ராட்சசனை தட்டி எழுப்பிடாத. கடல்ல எரிமலை வெடிச்ச சுனாமி, இந்த வீரா அடிச்ச போனம் நீ. வெட்டி கொல்லுகிறான். எந்த முகத்தோட இந்த வீட்டுக்குள்ள வர? பெரிய ஆம்பளை மாதிரி நெஞ்ச நிமித்திக்கிட்டு போன, இப்ப பொட்டரி அடி வாங்கிட்டு வந்திருக்க. வெக்கமா இல்ல? இந்த அருவாளை எடுத்து உன்னையே வெட்டிக்கிட்டா முண்டச்சியா நான் வாழ்ந்துட்டு போறேன், இல்ல என்ன வெட்டுனா சுமங்கலியா செத்துற. அவனை ரொம்ப சாதாரணமா எடை போட்டுட்டோம். இவ்வளவு நாளும் ஒரு ஆம்பளையோட வீரனோட குடும்பம் நடத்துனேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். போய் வளையல போட்டுக்கிட்டு சேலை கட்டிட்டு இன்னையிலிருந்து ஒரு பொட்டச்சியோட குடும்பம் நடத்துறேன். இதப்பா, அவனை போட்டு தள்ளிட்டு ஆம்பளையாவ முன்னாடி வந்து நிக்கிறேன். நில்லு. அந்த வீராவை சாவடிச்சு சதாசிவபுரம் ஊருக்கு மத்தியில அவன் தலைய வெட்டி கொண்டு வா. என் கருவாளால நறுக்கி என் நாய்களுக்கு தீனியா போடுற போ.